கடந்த 2 நாட்களாகவே சோஷியல் மீடியாவோட ஹாட் டாபிக்கே சங்கீதா மற்றும் தளபதி விஜய் அவர்கள் தான். சமீபத்துல பாத்தீங்கன்னா இவங்களுடைய விவாகரத்து வழக்கு மீண்டும் நீதிமன்றத்துக்கு வந்தது. திடீரென பாத்தீங்கன்னா சங்கீதா விஜய் அவர்கள் வீடியோ கால் மூலம் ஆஜராகி இந்த கேஸ்ல இருந்து நான் வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் பொதுவான ரசிகர்களுக்குமே அதிர்ச்சியாக இருந்தது. காரணம் சங்கீதா விஜய் அவர்கள் தான் தமிழக எலெக்ஷனுக்கு முன்பாக விஜய் அவர்கள் மீது அடுக்கடுக்கான புகார்களை வச்சாங்க. அதன் பின்னர் எப்படியோ இவர் எலெக்ஷன்ல ஜெயிச்சு தற்போது தமிழக முதல்வராகி திகழ்ந்து கொண்டும் இருக்காரு. அப்படி இருக்கிற இந்த வேளையில ஏன் திடீரென வாபஸ் வாங்கணும் அப்படின்னு பல கேள்விகளும் சோசியல் மீடியாக்கள்ல உலாவர ஆரம்பிச்சது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சங்கீதா விஜய் அவர்கள் அத்தனைக்கும் பதில் கொடுக்கும் விதமாக கூடிய விரைவிலேயே பத்திரிகையாளர்களை சந்திக்க இருக்காங்களாம். சோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்று சங்கீதா விஜய் அவர்கள் தளபதி விஜய் அவர்களுடைய நீலாங்கரை வீட்டுல என்ட்ரியுமே கொடுத்திருக்காங்களாம். சோ சங்கீதா அவர்களை பல வருடங்கள் கழித்து நேரில் பார்த்த தளபதி விஜய் அவர்கள் கட்டி அணைத்து வாழ்த்துக்களுமே தெரிவிச்சிருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்க போறாங்க அப்படின்ற தகவலும், அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்துடைய துணை முதலமைச்சராக கூட இவங்க ஆகலாம் அப்படின்ற தகவலுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. சோ கூடிய விரைவிலேயே இதற்கான அடுத்தடுத்த அப்டேட்டுகளுமே வெளியாக இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.